நல்லாட்சி செய்யக்கூடியவர்களின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்றும் திமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களை அதிகமாக கொண்டு வருவதால் திமுக ஆட்சியும் காமராஜர் ஆட்சிதான் எனவும் கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜயவசந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயவசந்த், கன்னியாகுமரியில் முதலில் 4 வழிச்சாலை அமைப்பதும் ரயில்வே பணிகளை விரைந்து முடிப்பதுமே தனது முதற்கட்ட பணி என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணி வலுப்பெற வேண்டும் என தெரிவித்துள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்றார். எப்பவுமே ஒரு கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணி தொடர்ந்து அது தொடர்வதும் அதை வலுப்படுத்துவதும் இருப்பது தான் அரசியலுக்கு உகந்ததாக இருக்க முடியும். அந்த வகையில் என்னை பொறுத்த மட்டிலும் இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும்ங்கிறதா என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய நம்பிக்கை. புதிய அது தொடரும். கூட்டணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அது எப்படி வலுப்படுத்தப்பட வேண்டுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியில் எல்லோரும் சேர்ந்து அலசி தான் முடிவெடுக்கும் தவிர எடுத்தோன்னு அதுக்கு ஒரு கருத்து சொல்ல இயலாது. அரசு புறம்போக்கு நிலத்தை தருமபுரம் ஆதீனம் ஆக்கிரமித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரர் தனி நீதிபதியிடம் முறையிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருப்புவனம் சன்னதி தெருவில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை தருமபுரம் ஆதீனம் தரப்பில் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சேஷாயி விஜயகுமார் இடைக்கால தடை விதித்து தனி நீதிபதியிடம் நிலுவையில் உள்ள வழக்கில் இடையிட்டு மனுதாரராக சேர்ந்து உரிய நிவாரணம் பெறக்கோரி வழக்கை முடித்து வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.